ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குணா. நல்லா இருக்கீங்களா? ஒரு டீச்சராக 15 to 20 இயர்ஸ் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதுக்கும் இப்போ ப்ரெசண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமையை பார்த்தா கொஞ்சம் கவலை அளிக்கிறதாவே இருக்குது ஒரு சில விஷயங்களில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம நுழையிறோன்றப்போ ஒரு 3 to 5% ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க கண்ணாடி அணிஞ்சிருப்பாங்க, அதாவது ஸ்பெக்டிகல்ஸ் வேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கண் பார்வையில் சிறு கோளாறு இருக்கும். அது நேச்சுரலான ஜெனட்டிக் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டாக கிளாஸ்குள்ளே நுழைஞ்சோம்னா ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெக்டிகல்ஸ் வேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்ணில் கோளாறு இருக்குதுங்கிறது விசிபிளாக தெரியுது நமக்கு. அடுத்து நிறைய லீவ் போடுறாங்க. அவங்க ஸ்கூலில் இருக்க ரெகுலாரிட்டி மிஸ் ஆகுது. என்னடா ஏன் லீவ் போடுறாங்கன்னு பார்த்தா அவங்களோட ஹெல்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதில்ல. அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க, நிறைய அலர்ஜிக்காக இருக்கிறாங்க. பர்டிகுலராக ஃபீமேல் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க, ஏன்னா அனீமிக்காக இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த காலத்தில் பார்த்ததில்ல. அவங்க போன் ஸ்ட்ரக்சரும் ரொம்ப வீக்காக இருக்குது, சீக்கிரமாக உடையுது. எப்போ பார்த்தாலும் கையில் கட்டு போட்டிருக்காங்க, இல்லைன்னா காலில் கட்டு போட்டிருக்காங்க, இல்லை சம்டைம்ஸ் லிகமெண்ட் வீக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியாத விஷயங்களாக இருக்குது. எப்படி அந்த வளரும் குழந்தைங்களுக்கு இப்படி ஸ்ட்ரென்த்து குறைஞ்சது அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் எழுது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நம்ம குழந்தைங்களால் ஏன் லீட் பண்ண முடியல அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஷின் இருக்கும். அது காரணம் என்னென்னா, சத்தான சமச்சீரான உணவை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறதே ஒரு கொஷின் மார்க்காக இப்போ இருக்குது. இந்த கார்ட்டூன் ஷோ ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த கார்ட்டூன் ஷோவில் வர கேரக்டர்ஸ் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் அதை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கார்ட்டூன் ஷோ அமெரிக்காவில் கீரைகளோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதுல மிகப்பெரிய பங்காற்றுச்சு. ஆமாங்க, அவங்க அந்த ஜங்க் ஃபுட்ஸிலிருந்து நம்ம நேச்சுரல் லிவிங்க்கு வரணுங்கிறத அவங்க முன்னாடியே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பேரில் ஒன்லி கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாகவே கொடுத்துட்ருக்கோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, வளரும் குழந்தைங்களுக்கு 2 விதமான சத்துக்கள் தேவைப்படுங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும். மேக்ரோ நியூட்ரியன்ஸுன்றது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்டு ஃபேட். இந்த 3 விஷயங்கள் மேக்ரோ நியூட்ரியண்ட்டாக இருக்கும். பாடியோட பில்டிங்லேயும் அது செல்களை புதுப்பிச்சுக்கிறதுலையும் வளர்க்குறதுலையும் நிறைய பங்களிக்கும். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் மைக்ரோ நியூட்ரியன்ஸுன்ற விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு மினரல்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு நார்ச்சத்துக்கள் டெஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? இந்த விஷயங்களை பார்க்காம விட்டு நீர்ச்சத்து குறைந்தாலோ, இந்த 3 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் முக்கியமானதுகள் குறைந்தாலோ நிறைய குறைபாடுகளோடு அந்த குழந்தைகள் வளர்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட பிற்காலம் ரொம்ப கேள்விக்குறியாகவும் நோய் சூழ்ந்த வாழ்க்கையாகவும் இருக்க வாய்ப்பு. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும், எந்த விதத்தில் இந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆக்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாடித்தோட்டம் பற்றியும், கெமிஸ்ட்ரி பற்றியும், பெட் அனிமல் க்ரோயிங் பற்றியும் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ எங்கள் சேனல் ஒரு காம்போவாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் மைக்ரோ நியூட்ரியன்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவங்களுக்கு கீரைகளோட காய்கறிகளோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். கீரைகளும் காய்கறிகளும் பக்கமே போக மாட்டேங்கிறாங்களே, எப்படி இதை ட்ரை பண்ணுறது அப்படின்னு. எங்கள் வீட்லேயும் அந்த பிரச்சனை இருந்ததுங்க. ஆனால் ஒரு சிம்பிள் ட்ரை பண்ணோம். பட் இட் ஹஸ் மேட் அ ட்ரமாட்டிக் சேஞ்ச் இன் ஹிஸ் லைஃப். என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அந்த காய்கறிகளையும் கீரைகளையும் அவங்களாவே வளர்த்து அவங்களே அதை வந்து பறிச்சுட்டு வந்து நம்மள்ட்ட அதை சேர்க்குறப்போ அதை வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதோட முக்கியத்துவம் புரியும். முக்கியமாக நம்மளே வளர்க்குற செடிகளில் பெஸ்டிசைட்ஸோ இன்செக்டிசைட்ஸோ எதுவுமே இல்லாதனால டேஸ்ட்லேயும் அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம அதுக்குரிய தேவையான சத்துக்களை கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி வந்து ஒரு சின்ன வகையில் ஒரு தோட்டத்தை அமைக்கிறது, இல்லை எப்படி வந்து கீரைகளை வந்து நம்ம வீட்டிலே வளர்க்குறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ மே மந்த்தாக இருக்கிறதுனால கீரைகள் வளர்க்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம் இது. நல்ல வெயில் தேவைப்படும். ஒரு 15 நாட்கள்லேயே நீங்கள் கீரையை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீரையில் நிறைய வகைகள் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியும், கீரைகளில் வந்து அதாவது அறுவடை பலதடவை பண்ணுற கீரைகள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாலாக்கீரை மாதிரி ஒரு தடவை மட்டுமே நீங்கள் அறுவடை பண்ணுற கீரைகள் இருக்குது. ஸோ எந்த கீரைகள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4 பேக் வாங்கி அதில் அந்த குழந்தைங்களுக்கு மண் கலவையை தயாரித்து அதில் இடுப்பொருட்களை இட்டு மிக எளிமையாக விதைச்சு அந்த கீரைகளை அறுவடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஏன்னா ரெடிங்களா? உங்கள் குழந்தைங்கள முன்னாடி உட்கார வைங்க. இது எவ்வளோ ஈஸிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு க்ரோ பேக்கோ இல்லை தொட்டியோ உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ, இல்லை ஒரு வாட்டர் கேன் அவைலபிளாக இருந்தால் கூட ஒரு 25 லிட்டர்ஸ் வாட்டர் கேனை கட் பண்ணி கீழே ஹோல்ஸ் நிறைய போட்டுக்கோங்க. அப்படி நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணி நிறையா தேங்கி அந்த வேர் அழுகாமல் அழகாக அந்த ட்ரைனிங் ஆஃப் வாட்டர் நடக்கும். அப்போ அந்த கீரைகளுக்கு முக்கியமாக என்ன பண்ணோன்னா வெயிலோட தாக்கம் வேருக்கு போகக்கூடாது. அப்படின்றதுனால நம்ம கீழே ஒரு லேயர் கோகோபீட் போட்டுக்கிறோம். ஒரு 2 இன்ச்சஸ் போட்டுக்கோங்க. கோகோபீட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், தேங்காய் நார் கழிவு. அதுக்கப்புறம் மண் கலவையை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எங்களோட காம்பினேஷன் மண் கலவை யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு பங்கு தேங்காய் நார் கழிவுகள், அதாவது உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா ஒரு சட்டி தேங்காய் நார் கழிவுகள், ஒரு சட்டி செம்மண் எடுத்துக்குவோம், ஒரு சட்டி நாங்கள் வந்து மக்கிய எருவோ இது மாட்டு தொழு உரம் இதை நாங்கள் எடுத்துக்குவோம். அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வர வேஸ்ட்டு மெட்டீரியல் காய்கறி கழிவுகள்லேருந்து வர உரங்களையும் கலந்துக்குவோம். அது முடியலன்னா நீங்கள் மண்புழுவெலாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கலந்துக்குவோம். அது இல்லாமல் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற விஷயங்களாக பார்த்திங்கன்னா காய்ந்த இலை சருகுகளை எரித்து வர சாம்பலை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் வெங்காயத்தோலை எடுத்துக்கலாம். உங்கள் ஃப்ளவர்ஸ்லேருந்து வர வேஸ்ட்டு பெட்டல்ஸை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உலர வச்சு அதை கொண்டு போய் இந்த மண் கலவையில் கலந்து வச்சுறாங்க. இது எதுக்குன்னா வெயில் காலத்தில் ஹீட்டை வந்து நேரடியாக வேருக்கு கொடுக்காம கொஞ்சம் அதை பாதுகாப்பாக வைக்கும். இந்த மாதிரி நீங்கள் கீரைகள் வளர்க்குறதுக்குரிய க்ரோ மீடியமை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு மேலே ஒரு 1 இன்ச் அளவுக்கு அதே க்ரோ மீடியம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோன்னா, இந்த பாத்தி மாதிரி ரெடி பண்ணுறப்போ எங்களோட வேஸ்ட் ஒயரிங் பைப்பை நம்ம ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி அந்த பாத்திக்கு நடுவில் தண்ணி பாய்ச்சுற இடத்துல வந்து நம்ம அதை பதிக்கிறோம். எதுக்காக இதை செய்கிறோன்னா, கீரைகள் வளர்கிறப்போ அவங்க நர்சரி கிட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. டக்குன்னு விழுந்துருவாங்க, சாஞ்சிருவாங்க. ஒரு சின்ன மழை வந்ததுன்னா கூட படுத்துரும். அது பிடிச்சி வேர் பிடிச்சி ஓரளவுக்கு தண்டு பிடிச்சி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கீரை அருமையாக வளருங்க. அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி ஊற்றுறப்பே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றணுங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த நடுவில் வந்து பாத்திக்கு நடுவில் இந்த ஒயரிங் பைப்ஸை நம்ம பதிச்சிட்றோம். இப்போ தண்ணி ஊற்றுறப்போ அந்த பகுதியில் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றுறப்போ இரு பகுதி பாத்திக்கும் மேட்டு பாத்திக்கும் நமக்கு வந்து தண்ணீர் கிடைச்சிரும். அப்போ மேலே வந்து நீங்கள் விதைகள் வந்து அது அரைக்கீரையாக இருக்கட்டும், சிறுகீரையாக இருக்கட்டும், இல்லை முளைக்கீரையாக இருக்கட்டும், எந்த கீரையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் கீரைகள் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வளர்ந்துட்டு இருக்கிற செடிகள்லேருந்தே கூட நீங்கள் காய்ந்த விதைகளை எடுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் சரியாக காயலை. அதை ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இதிலிருந்து நீங்கள் விதைகளை எடுத்து தரமான விதைகளை வந்து ஒரு சாம்பலோடு சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விதைகளை எடுத்து அந்த பெட்டில் மேலே வந்து ஈவனாக தூவி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற, நீங்கள் தனியாக பிரித்து வச்சுருக்க மண் கலவையை ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு அதை போட்டு விட்ருங்க. அப்புறம் தண்ணி தெளித்து விட்டுருங்க. அடுத்த நாள்லேருந்து இந்த பூவாளி மூலிமா தண்ணி தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த துளிர் விட்டு வர முளைப்புக்கள் வந்து
ஈஸியாக படுத்துடாமல் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி பாய்ச்சறதை அதிகப்படுத்திகிட்டே வாங்க. ஒரு கட்டத்தில் நல்லா தண்டு பிடிச்சி இலைகள்லாம் நல்லா வரும். ஒரு 6 இன்ச்சஸ் to 8 இன்ச்சஸ் வந்தப்புறம் அறுவடை பண்ணக்கூடிய கீரைகளை நீங்கள் அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதோட தண்டுகளோட கணுக்கள்லேருந்து கிளைகள் வளர ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னும் ஒரு 15 டேஸ் கழித்து நீங்கள் அறுவடை பண்ணலாம். சில கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா 15 டேஸ்லேயே அறுவடைக்கு வந்துடுங்க. 45 நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு 1.5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி கலந்த தண்ணி, புளிச்ச மோர், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஒரு நாள் அப்படியே புளிக்க விட்டுட்டு அந்த கரைசலை நீங்கள் தெளிச்சிட்டு வரலாம். வேறு இன்னும் புதுசாக இந்த கீரைகள் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம மண்கலவையே சத்தாக கொடுத்துட்டோம். அதனால் சாதாரணமாகவே அவங்க 45 நாள் தாக்கு பிடிச்சி வருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு மாத இடைவெளியில் ஒரு புண்ணாக்கு கரைசலையோ இல்லை ஒரு ஆட்டு எருவையோ இல்லை மண்புழு உரம் உங்களால் முடிஞ்சதுன்னா அதுவோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அருமையான விளைச்சலை கொடுக்குங்க. அந்த கீரைகளை நீங்கள் சுவைச்சு பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஒரு கீரையை கடையில் வாங்கிறதுக்கே யோசிப்பீங்க. அதே போல் உங்கள் பிள்ளைகள் அந்த தட்டில் அந்த கீரைகளை பார்க்குறப்ப நான் விதைச்சது, நான் அறுவடை பண்ணது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அதே போல் கீரையோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைங்க. ஒவ்வொரு கீரையிலையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது. கீரைகளில் கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. மெக்னீஷியம், பாஸ்பரஸு, காப்பர் சத்துக்கள், குரோமியமும் இருக்குது. அதே போல் முக்கியமாக ஜிங்க் இருக்குது. இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் சக்தியோட நோயே இல்லாமல் வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல் அவங்களோட போனும் அவங்களோட டீத்தும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டேப்லெட்டாக நான் கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த கீரை வகைகளில் அந்த தாது பொருட்களும் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ஈஸியாக நம்ம உடலுக்கு போய் சேர்கிற வகையில் இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நேச்சுரலாகவும் இருக்கும், உடம்பு ஏற்றுக்கிற வகையிலும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறப்போ நம்ம ஃபார்மர்ஸ் எவ்வளோ நமக்காக கஷ்டப்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்குவோம். அதே நேரத்தில் இந்த கீரைகளை நம்ம குழந்தைங்களுக்கு காய்கறிகளையும் கீரைகளையும் கொடுத்தோன்ற ஒரு மனநிறைவும் இருக்கும். என்ன செஞ்சு பார்க்கலாங்களா? எங்கள் சேனலில் பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் தொடக்கத்திலேருந்து அமைக்கிறதுலேருந்து இப்போ ஆடிப்பட்டம் வரப்போகுதுங்க. மே மாதத்தில் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். ஜூன் 15லேருந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பிக்கும். அந்த காலத்துக்காக, ஆடிப்பட்டத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் க்ரோ பேக்காக இருக்கட்டும், மண்கலவையாக இருக்கட்டும், அதே போல் விதைகளாகட்டும், எங்கெங்கே வாங்கணும், எப்படி அந்த மண்கலை தயார் பண்ணணுன்னு டீட்டெயில்டாக வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் பாருங்கள். உங்கள் வீட்டில் உருவாகிற காய்கறி கழிவுகளை எப்படி உரமாக மாற்றி நம்ம சீப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் தெரியும். அதையும் பாருங்கள். அதே போல் கெமிஸ்ட்ரி டீச்சராக இருக்கனால கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கெமிஸ்ட்ரி சம்மந்தமான அனிமேஷன் வீடியோஸை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வீடியோஸையும் பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கெமிஸ்ட்ரி படிக்கிறது அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதையும் பாருங்கள். அதே போல் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி நிறைய விஷயங்கள் எங்கள் சேனலில் இருக்குது. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுறவங்களுக்கும் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா? மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். Until then, it is bye from Guna and Joe from GUNA Joe Creates. Thank you friends.